ஏதேன் தோட்டத்தில் எப்படி யாவாலை சர்ப்பம் வஞ்சித்தது, நீங்கள் தேவர்களைப் போல இருப்பீர்கள். நீங்கள் புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும். நீங்கள் தேவர்களைப் போல இருப்பீர்கள். ஆசை வார்த்தைகளை பிசாசு அங்கு தூண்டி விட்டான். யாவால் மனதில், யாவாளுடைய சிந்தையில ஆசை வார்த்தைகளை கூறி இச்சையை தூண்டிவிட்டு யாவால் அந்த கனியை பறித்து பாவத்துக்குள் உட்பட்டாள். இன்றைக்கு அதே போலதான் அந்த கடைசி நாட்களில் இச்சையின் வார்த்தைகள், பணாசை என்ற இச்சை, பொருளாசை என்ற இச்சை, இச்சையான வார்த்தைகள். உங்களை அழைத்தது எப்படியோ அப்படியே நிலைத்திருங்கள். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். நானும் தேவனை போல இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆதாமை போலதான் நீங்களும் ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்படுவீர்கள். என் மகிமை வேறொருவனுக்கு கொடேன். என் சொந்த ஊரில் ஒரு நபர் இருந்தார், பெரிய ஊழியர், கண்மணி அவர் பேர். அவர் வீட்டிலிருந்து புறப்படும் போதே பிசாசுகள் 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற பிசாசுகள் அலருமா. கடைசியாக அவர் சொன்னார், நான் தான் இயேசு என்று சொல்லிட்டார். அவருடைய ஊழியமே அவுட்டு. அந்த குடும்பமே இன்னைக்கு இந்த பூமியில இல்லை. தயவுசெய்து பிசாசு சொல்லுகிற பொய்களை நம்ப வேண்டாம். குமாரனுடைய சாயலாக இருக்கிறோம். சாயல் தான் சொன்னார், ரியல் சொல்லவில்லை. ஒரு நிழல். தேவ பிள்ளைகள் எச்சரிக்கையா இருங்க. ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது தெரியுங்களா? இயேசு சொன்ன வார்த்தைக்குள்ளே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி, அதை தேடுங்கள், அதை கண்டுபிடிங்கள், அது உங்க வாழ்க்கையில செயல்படுத்துங்கள். அப்போது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இயேசு சொன்ன வார்த்தையை விட்டு நீங்கள் விதைத்தால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். எவ்வளவு சரி, ஓகே, நான் விதைக்கிறேன். எதை விதைக்க சொல்றாங்களோ அதை விதைக்கிறேன். என் கிட்னி வேணுமா விதைக்கிறேன். 4 கிட்னி தருவார் ஆண்டவர். இல்லை கண்ணு வேணுமா கூட விதைக்கிறேன். எனக்கு 4 கண்கள் தருவாரா, 10 கண்கள் தருவாரா? எல்லாம் பொய்யான உபதேசங்கள். ஆண்டவர் நேர்மையில நீதியில நடப்பவர். தயவுசெய்து உங்க பொருளாதாரத்தை, பணத்தை இழக்க வேண்டாம். வஞ்சிக்கிற கூட்டங்களுக்கு செல்ல வேண்டாம். பணாசையை தூண்டி விடுகிற கூட்டங்களுக்கு செல்ல வேண்டாம். அபிஷேகம் என்ற பெயரை வைத்து ஏமாற்றுகிற கூட்டங்களுக்கு செல்ல வேண்டாம். உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நீங்கள் பெற்ற அபிஷேகமே உங்களுக்கு போதிக்கும். ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. உலகத்தில் இருக்கிறவனை காட்டில் உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அந்த இயேசுவை, உனக்குள்ள இருக்கிற இயேசுவை பாருங்க. அபிஷேகம் கொடுக்கப்பட்ட இயேசுவே உள்ள இருக்கும்போது நீங்க எதற்காக அபிஷேகத்திற்காக ஓடுகிறீர்கள்? வரங்களுக்கு கொடுக்கிற இயேசுவே உள்ள இருக்கும் பொழுது எதற்காக வரங்களுக்காக ஓடுகிறீர்கள்? ஆசீர்வாதம் கொடுக்கிற இயேசுவே உங்களுக்குள்ள இருக்கும்போது ஆசீர்வாதத்திற்காக ஓடுகிறீர்கள். சுகத்தை கொடுக்கிற இயேசுவே உள்ள இருக்கும்போது நீங்கள் எதற்காக சுகத்திற்காக இங்கும் அங்கும் ஓடுகிறீர்கள்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியை தேடுங்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Hallelujah. God bless you.